ஏதோ அதில் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நேரம் கொசுக்கடி தாங்கலை. அதெல்லாம் ஒன்றும் இங்கே வராதுங்க மகேஷ், பயப்படாதீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மகா. ஆமாம் ஆமாம், வீட்டில் முக்கால்வாசி அவங்க தான் பார்த்துக்குறாங்க அகில். ஸோ அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நான்? ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, அதுக்காக போட்டு பாடாப்படுத்த முடியாது. தண்ணி பிரச்சனையே எனக்கு தலைவலியாக இருக்குது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்த வரைக்கும் தண்ணி தூக்குற வேலை இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தண்ணி தூக்கியே அதுலேயே போச்சு ஒரு பக்கம். ஆனால் இப்போ தண்ணி தூக்க வேண்டிய வேலை இல்லை. பட் அதுக்கு ப்ராசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போர் போட்டும் தண்ணி வரல. அதை நினைக்க இன்னும் நெஞ்செல்லாம் அடங்கிது எனக்கு, சொல்ல முடியல. சரி. புலம்பி தள்ளுறியா கீழ்கிட்ட கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபீனிக்ஸ். ஃபைனலாக முருகாவை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய். கண்டிப்பாக சரி பண்ணுவார் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்புகிறேன். ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம பங்கா புரியலையே மாமா. இது என்ன படி లాస్ట్ చాట్నే పట్టు ఇట్లనే చదువురా. ஏமே இது மாதிரி சேர்த்தாரா? ரொம்ப வெக்கப்படுறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை வைக்கல. ஆமாம், பங்கா விட்டுருக்க. ஆமாம், அதை தான் கேட்டேன். அப்போ இல்லை அக்கிலன்னு இருக்கோம். எதுக்கு நீ இல்லைன்னு? வெக்கப்படுறான் நீ அதுக்கு. ஓ, அந்த வைக்கிறதுக்கா? இல்லைன்னா வணக்கம் வணக்கம். டைம் பார்த்துக்கோமா? வைக்கணும் இது ரொம்ப நாள் ஆசை. 12 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாமா? நான் தூங்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே போனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இப்படியே போய் படுத்துருவோம். பார்க்கலாம் அக்கீல். நான் ரொம்ப புலம்பிட்டலை. எப்படின்னா எதுவுமே யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு ரூமில் கதவு சாத்திட்டு திடீர்னு ஒருத்தவனை வெளியில் விட்டு அவங்கக்கிட்ட மைக்கு கொடுத்து உனக்கு என்ன தோணுதோ பேசுன்னு சொன்னால் பேசுவோம்ல, அப்படி இருக்கா அக்கீல் எனக்கு கேட்டதும். பங்கா டேடி எதுக்கு சிரிக்கிற? இல்லை நீ எதுக்கு சிரிக்கிற? நீ சொல்கிறத நினச்சி பூரி படைச்சிட்டேன். நீ எதுக்கு பூரிப்பாவற? அவன் வயிற்று வச்சிருக்கான். உனக்கு என்ன தெரியும்? நானே தட்டி மோட்டரில் வந்து வேதனையில் ரூம் தாப்பா போட்டு கத்த சொன்னால் எப்படி கத்த முடியும்? வெளில கேட்காதுல்ல. நான் சொன்னது உனக்கு புரியல. ரூமில் ஒருத்தவரை வச்சு கதவு சாத்திட்டு திடீர்னு அவனை வெளியே விட்டு மைக்கை கையில் கொடுத்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கேட்டேன். நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்ட? கதவு சாத்தும் போது கதவு வெளில வந்து நமக்கு ரூம் எல்லாம் உனக்கு மீண்டும் சந்திப்போம். பாய் பழி. ஆமாங்க ஆமாங்க, அதை தூங்க போடுங்க, அதை போயிடுவேன். ஓகே, குட் நைட் விக்கி. டாட்டா, டேக் கேர், பாய் பாய். மாம்ச புது பொண்ணு மாமா கிட்ட. ஆமாம்மா, ஐயோ அந்த கொடுமையாக கேட்குறாக்கி. அது ஒரு பெரிய கதையாக இருக்குது. இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் பெட்ரூம் விட்டு வெளில வராத ஒரே மாப்பிள்ளை இவர் தான். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலியில் நிறைய பொண்ணுங்க. ஆனால் பெரியம்மா பசங்க அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் எல்லா பொண்ணும் சுத்தம் 5 பேர் கண்டிப்பாக இருப்போம். அத்தனை பேர் வீட்டுக்காரங்களையே இவர் மட்டும்தான் இன்றைக்கும் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளேயே இருப்பார், வெளில வர மாட்டார். பார்த்துக்க, புது பொண்ணை தோற்றுறோம். இல்லை புது பொண்ணெலாம் இல்லை புது பொண்ணெல்லாம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. அடக்கடவுள். ஆமாம், ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. இவரெலாம் ரூம் விட்டே விளாட விட இன்றைக்கும் மாமியார்கிட்டே ஆண்டி எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை கேட்டு உள்ளே போயிட்டே இருப்பார். சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன் ஆண்டி, அவ்வளோதான் ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. ஐயோ தூக்கம் வருதுக்கு மாட்டோம், தூங்க போகிறேன். இங்கே என்ன பண்ணுறது? எங்கள் ஊர் இருந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன். கோவிந்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கோவிந்தா ஹாஸ்பிட்டல் அது எங்கே இருக்குது? கோவிந்தா ஹாஸ்பிட்டலு உங்கள் ஊர் என்ன ஊர்? என்னப்பா கோவிந்தா ஹாஸ்பிட்டலா? ரெண்டு பேர் இருக்கலாம்ல, எதுக்கு நம்ம கிண்டல் பண்ணுறது நினைப்பாரு.
ஏன்